Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹalleluya. ஒரு நிமிஷம் நம்மை வெறுமையாக்கி கர்த்தருடைய பாதத்திலே நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்திலே நாம் சேரும்படிக்கு இந்த வேளையில அவரை நோக்கி நம்ம பார்ப்போம். நம்ம இருதயத்தை அவருடைய வார்த்தைகள் நம்மள சில காரியங்களை சிருஷ்டிக்கும்படி நமக்குள்ளே அவருடைய வார்த்தைகள் வல்லமையாய் செயல்படும்படிக்கு நம்மையே கூட கொஞ்ச நேரம் நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம மன்றாடுவோம். எல்லோரும் கண்களை மூடி நம்ம கர்த்தர் சமூகத்தில் அவருடைய பாதத்தை பிடித்து இந்த வேளையில நம்ம காணப்பட்டு நம்ம அவரை நோக்கி பார்த்து மன்றாடுவோம். ஹalleluya, hallelujah. Jesus, Jesus, hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Amen. சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று. அதுபோல இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தாவே, இயேசுவே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற கர்த்தர். ஹalleluya. praise the Lord. எங்கள் எதிர்காலங்களை காண்கிற போது எத்தனை காரியங்கள் அதில் உண்டு. ஹalleluya. ஜீசஸ் எப்படி செய்வோம் என்று காணப்படுகிறோம். ஹalleluya. thank you Jesus. glory to God. ஆனாலும் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற எங்கள் தேவனை நோக்கி இந்த வேளையில பார்க்கிறோம். Praise the Lord. Hallelujah. Glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் அப்பா. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அது போல இந்த வேளையில இயேசுவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து நீரே எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று அறிக்கை செய்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. glory, 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 glory. கர்த்தர் யாக்கோபின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமானீரப்பா. அவருடைய நித்திய புயங்கள் எங்களுக்கு ஆதாரமாயிருக்கிறது. இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. Thank you, Jesus. Glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. Praise you, praise you, praise you, praise you. Glory to God. Amen, amen. நன்றி பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹalleluya, hallelujah, hallelujah. Glory, glory, glory. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, amen, amen. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. Glory to Jesus. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை வெறுமையாக்குகிறோம் இந்த வேளையில. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. தேங்க் யூ ஜீசஸ். எங்கள் நடுவிலே கர்த்தாவே நீர் உலாவி எங்களோடு இடைபடணுமே அப்பா. உடைய பிரசன்னத்தை நாங்கள் ஒருவேளை உணராமல் எங்கள் வாழ்க்கையின் போக்குகளிலே போய்கொண்டிருந்தால் எங்களை மன்னியும். இந்த விசையாவது நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற ஒரு சிறு கூட்டமாக, உமேல் தாகமுள்ள ஜனமாக இந்த சமயத்தையாவது நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவும், உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் நன்கு உணரவும் எங்களுக்கு வாய்ப்பாய் நீர் கொடுத்த தருணமா எண்ணி இந்த வேளையில உம்மை ஸ்தோத்திரம் பண்ணி, நாங்கள் இருக்கிற பகுதிகளிலே கர்த்தாவே உம்மை நாங்கள் அழைக்கிறோம். நீர் எங்கள் நடுவிலே உலாவி
ஆண்டவரே, எங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வீராக ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Glory, 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 glory. Oh, Holy Spirit. Amen. Yes, the Lord is moving amidst us. Amen. Hallelujah. Hallelujah. Wherever two or three are gathered in my name, I will be there. Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus, for your presence. Amen. Hallelujah. Glory, 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 glory. Thank you, Jesus. We hunger after your presence, Lord. Amen. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Oh, hallelujah. Glory, 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 glory. Amen. 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 Hallelujah. Praise you, praise you, praise you. ஓ, எங்கள் நடுவில் உம்மை தேடுகிறோம் கர்த்தாவே, உம்மை தேடுகிறோம். Thank you, Jesus. Oh, your touching presence. எங்களை தொடுகிற உம்முடைய அந்த பிரசன்னம் இந்த வேளையில காணப்படட்டும் அப்பா. Hallelujah. Thank you, Jesus. Glory, 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 glory. Hallelujah. Stodram, 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 stodram. Huraba riba karabala, hurabala ribaba shadaradi andaradia. Judadida handunadanashya. Praise you, praise you, praise you, praise you, praise you. Hallelujah, 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 hallelujah. Amen, hallelujah. Thank you, Jesus. Glory, 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 glory. ஆவியானவரே, இந்த வேளையில உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. அன்பின் ஆவியானவரே, எங்கள் நடுவிலே வாங்க. இயேசுவே, எங்கள் நடுவிலே வாங்கப்பா. எங்கள் மத்தியில கடந்து வாங்க. இயேசுவே, எங்கள் நடுவிலே உலாவுங்க. உடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. இயேசுவே, ஹalleluya. Thank you, Jesus. Glory, 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 glory. ஓ, வெண்மையும் சிவப்புமானவர், வெண் வஸ்திரம் தரித்தவர், பிரகாசமுள்ளவர், இப்போது நடுவிலே அவர் காணப்படுகிறார். அவரை தரிசிக்கும்படிக்கு இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளங்களை சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. இருதயத்துல சுத்தமுள்ளவன் அவரை தரிசிக்க முடியும் என்பதினால இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் இருதயங்களை சுத்திகரிப்பீராக. ஓ ராபா ரீபாபா சந்தனாதி அந்தராதியா. ஓ க்ளோரி. அவருடைய சமூகத்திலே இருக்கிற ஒரு ஆத்துமா வெளியேற பெற்றது. ஓ ரீபாபா ஷபரிபா கரபாலா. ஒரு தேசத்துல ஆயிரம் ஆயிரம் பேர் இருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் மன்றாடுகிற போது 10 பேர் இருந்தா நீங்க அந்த தேசத்தை விட மாட்டீங்களா? ஒருத்தன் இருந்தா அந்த தேசத்தை விட மாட்டீங்களா? அதுபோல இந்த வேளையில நம்ம 1, 2, 3 பேராய் இருக்கலாம். ஆனாலும் ஓ ஜீசஸ், நமக்காய் சில காரியங்கள் தேசங்களிலே மாற்றப்படும். நமக்காய் இந்த பூமியிலே சில நாச மோசங்கள் வராமல் தவிர்க்கப்படும். நாம் அவர் சமூகத்துல கடந்து வந்திருக்கிறபடினால இந்த வேளையில தெய்வீக கிருபைகள் ஜனங்களுக்கு வெளிப்படும். 2 பேர், பவுல் சீலா 2 பேர் தேவ சமூகத்துல அவர்கள் ஜெபித்து தேவனை துதித்து பாடினார்கள். அவர்கள் நிமித்தம் அவர்கள் இருந்த சிறைச்சாலை கதவுகள் திறந்தது, அஸ்திபாரங்கள் அசைந்தது, சங்கிலிகள் அறுப்புண்டது. தெய்வமே, கர்த்தாவே, இந்த வேளையில ஒரு சிலராய் நாங்கள் இருந்தாலும் எங்கள் நிமித்தம் விடுதலை உண்டாகட்டும். தேசங்களிலே விடுதலை, குடும்பங்களிலே விடுதலை. ஓ ராபா ரிபாபா ஷாதுரி அந்தராதனஷ்யா. Glory to God. ஆமென், ஆமென். நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you, Lord. Oh, glory, glory. எங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர், எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிற கர்த்தர், நாங்கள் வந்து தஞ்சம் புகும்படி எங்களுக்கு அனுகூலமாயிருக்கிறவர். இந்த வேளையில உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. Praise the Lord. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah.
Glory to God. Thank you, Lord. Hallelujah. Praise the Lord. பாடலை கூட நம்ம சேர்ந்து பாடுவோம். பாடல் வரிகளை கூட கண்டுபிடிச்சிடுறேன் ஒரே நிமிஷம். Praise you, Jesus. Amen. Hallelujah. Jesus. Praise the Lord. Praise the Lord. Thank you, Jesus. Glory to God. Praise the Lord. ஒரே நிமிஷம் அந்த பாடலை கூட எடுத்துக்கொள்கிறேன். Amen. Thank you, Jesus. Praise you, Jesus. Amen. Hallelujah. சாட்ல அந்த வரிகளை போடுறேன். அப்புறம் பாடுவோம் நம்ம பார்த்து. ஆமென். உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. Alleluia. 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 தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. Amen. உயர்த்தி மகிழ்ந்தீரே. உமக்கு ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். அல்லேலூயா. வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீரே. உந்தன் திருநாமம்
பரிசுத்தமானதே உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே உமக்கு மகிமை தருகிறோ உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ உமக்கு மகிமை தருகிறோ உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ அல்லேலூயா அல்லேலூயா வலியோரை அகற்றி நீர் தாழ்ந்தோரை உயர்த்தி நீர் ஜீசஸ் வலியோரை அகற்றி நீர் தாழ்ந்தோரை உயர்த்தி நீர் பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கி நீர் ஜீசஸ் பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கி நீர் உமக்கு மகிமை தருகிறோம் அல்லேலூயா உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம் உமக்கு மகிமை தருகிறோம் உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம் கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர் ஜீசஸ் கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர் என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தனே ஹல்லேலூயா என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தனே உமக்கு மகிமை தருகிறோம் உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாரும் நம்ம பாடுவோம் ஹல்லேலூயா ஒரு மனமா அல்லேலூயா என்று முழக்கமா நம்ம பாடுகிற போது பரலோகத்துல நம்ம வார்த்தைகள் நம்ம சத்தம் கேட்கும் நம்ம குரல் கேட்கும் அல்லேலூயா Hallelujah. Hallelujah, Jesus. Hallelujah. Hallelujah. கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர் க்ளோரி கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர் என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேதனை என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தனே உமக்கு மகிமை தருகிறோம் மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம் லவ் யூ ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜீசஸ் Hallelujah, Holy Spirit. Hallelujah.
Glory to God. Amen. Praise the Lord. Hallelujah. Amen. Thank you, Jesus. Glory to God. Amen. Praise the Lord. Hallelujah. 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 ஆராதனையில தேவன் மகிமைப்படுவீராக. ராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எளிய கூட்டம், ஆண்டவரே, இது எங்களோடு இந்த வேளையில காணப்படுவீராக. Praise you, Jesus. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Glory. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Praise the Lord. Hallelujah. Glory to God. Love you, Holy Spirit. Hallelujah. Thank you, Jesus. Glory to God. Praise you, Jesus. Amen. Hallelujah. Glory to God. Amen. Praise the Lord. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Amen. மகிமைக்கு பாத்திரரே, துதிகளுக்கு பாத்திரரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Hallelujah. Praise the Lord. Hallelujah. Glory, 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 glory. Amen. இந்த வேளையிலும் கூட praise the Lord. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நம்ம கடந்து செல்லலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி இன்னும் சரியான ஆட்கொள்ளப்படல. தேவனை துதிக்கிற சத்தம் கேக்குது, ஆனா நான் அதுல முழுமையா ஈடுபட முடியலன்னு ஒருவேளை வருந்தினால், இந்த வேளையில கூட வசனங்களை கேட்கிற போது கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்தாலும் கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிச்சயமாய் ஆட்கொள்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to Jesus. Amen. Hallelujah. அதனால நம்ம இந்த வேளையில கர்த்தருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தினவர்களாக பொறுமையோடு நம்ம காத்திருப்போம். நம்ம எல்லா சமயத்திலையும் வேக வேகமா தான் ஏதோ காரியங்களை செய்து வருகிறோம். வேலைக்கு போகிறப்ப வேகமா காலையில எழும்பி போக வேண்டியது இருக்கும். பிக்கப் பண்ணும்போது, டிராப் பண்ணும்போது, பிள்ளைகளை கலப்பும் போது, எல்லா சமயத்திலையும் நமக்குள்ள ஒரு பதபதைப்பு இருக்கும். அப்படிதான் இந்த காலங்கள் இருக்கிறது. இந்த நாட்கள் அப்படிதான் இருக்கு. யாரும் ஒரு ஓய்வா, நிதானமா தங்களுடைய காரியங்களை செய்து கொள்ள முடியல. அல்லேலூயா. ஆனால் நமக்கு அப்படி அல்ல. கர்த்தர் நமக்கு நல்ல அவருடைய சமூகத்துல ஒரு அவகாசம் கொடுத்து தான் நமக்கு வசனங்களை நடத்தி கொடுப்பார். ஆமென். ஒரு அவகாசமே இல்லாம நம்மளை ரஷ் பண்ண மாட்டார் ஆவியானவர். அல்லேலூயா. ஏன்னா நம்ம மனதுக்குள்ள அது போகணும், நம்ம மனதில அது நிற்கணும். இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடந்த வாரத்துல நம்ம என்ன வசனம் பார்த்தோம்? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்ப்போம். கடந்த வாரம் நம்ம மல்கியா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை பார்த்தோம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம கடந்த வாரத்திலேயே கூட ஒரு காரியம் பார்த்தோம். தூதர்கள். இந்த வாரம் கடந்த வாரம் பார்த்ததனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் நம்ம இன்று பார்க்க போகிறோம். அப்ப தூதர்கள் என்கிற ஒரு கேட்டகரி, தேவ ராஜ்யத்துல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. புதிய ஏற்பாட்டுல வெளிப்படுத்துதல் விசேஷத்துல நம்ம வாசித்தோம்னா மூப்பர்கள் உண்டு, 24 மூப்பர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். 4 கிரியேச்சர்ஸ் என்று இருக்கும். 4 மிருகங்களா என்னவோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு வியாக்கானங்கள் உண்டு, வெளிப்பாடுகள் உண்டு. அப்படியெல்லாம் அப்புறம் தூதர்கள் உண்டு. தூதர்களுக்குள்ளேயும் கூட நிறைய வித்தியாசங்கள், செராபீன்கள், கேருபீன்கள் இப்படி உண்டு. இப்படி தேவ ராஜ்யம் என்று வந்துட்டால் ஒரு பெரிய ஒரு ராஜ்யத்திற்குரியவர்கள் எப்படி இருப்பாங்க. ஒரு ராஜ்யம்னா உலகத்துல கூட ஒரு அரசாங்கம்னா அதற்கு கீழே எப்படி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குமோ, அது போல தேவனுடைய ராஜ்யத்திலையும் கூட நிறைய கேட்டகரிஸ் இருக்காங்க. ஆமென். அதுல ஒரு கேட்டகரி தான் நாமளும்.
ஆமென், ஹalleluya. அப்ப அதுலயும் நிறைய வார்த்தைகள் பிரத்யேகமாய் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எப்படி விசுவாசிகள் என்று கொடுக்கப்பட்டிருக்கு, தேவதாசர்கள், ஊழியக்காரர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், இப்படி எல்லாம் நிறைய நேரடியாய் அறிவிக்கப்பட்ட நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆமென். ஊழியத்து நிமித்தம் பிரிக்கப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, குரூப்புகள் அல்லது கேட்டகரிஸ் இருக்கு. ஆனால் not because of ministry but as people, everyone belongs to a category in the kingdom of God. Amen. நம்ம இப்ப கொஞ்சம் பேர் நம்ம இருக்கோம்னா நம்ம ஒரு கேட்டகரியில இருப்போம். அதை குறித்து நம்ம தூதர்களுடைய கேட்டகரியில இல்ல, ஆனால் வேற ஒரு பங்காய் நம்ம பிரிக்கப்பட்டு இருப்போம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது ஒரு அழைப்பை பொறுத்து அது காரியங்கள் இருக்கிறது. நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டதை வைத்து அந்த காரியங்கள் இருக்கிறது. இப்படி நம்ம பார்த்தோம். ஆனா நம்ம பிரத்யேகமாக கடந்த வாரம் பார்த்தப்ப தூதனை குறித்து தான் நம்ம பார்த்தோம். என் தூதனை அனுப்புகிறேன் என்று நம்ம பார்த்தோம் அந்த இடத்துல. இப்ப தேவ தூதுகள் நமக்கு கடந்து வருகிறதை நம்ம பார்த்தோம். தேவ தூதுகள் ஒரு மனுஷனுக்கு எப்ப போகுது அப்படின்னா, கர்த்தர் அவனுடைய வாழ்க்கைக்கு வருவதற்கு முன்பாக அவனுக்கு அது அனுப்பப்படுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய தூதுகள் ஒருத்தனுக்கு எப்ப வரும்? கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில மகிமையாய் வெளிப்படணும். கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வல்லமையாய் வெளிப்படணும் அப்படின்னா, முதலாவது அவனுடைய வாழ்க்கையில அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படிக்கு அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் தூதுகளை அனுப்புவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேத வாக்கியங்கள், வசனங்கள் கடந்து வர தொடங்கும். ஆமென். நிறைய காரியங்களுடைய டைரக்ஷன்ஸ், இந்த திசையில நீ போ, இப்படி போ, இப்படிப்பட்ட காரியங்கள் அவனுக்கு அறிவிக்கப்படும். காரணம், அவனை முதலாவது அவன் தேவன் தன்னிலே வந்து வாசம் பண்ணும்படிக்கு அவனுடைய இருதய ஆயத்தப்பட கர்த்தர் தூதுகளை அனுப்புவார். அல்லேலூயா. நமக்கு இந்த நாட்களில ஒரு ஆயத்தத்தோடு நம்ம தேவ சமூகத்துல பங்கு கொள்ள வேண்டும் என்கிற வெளிப்பாடு கிடையாது. ஆனால் இதற்கு முன்பாக எல்லாம், அல்லது இன்னமும் கூட பரிசுத்தவான்கள், இன்னமும் விசுவாசிகள் நிறைய பேருக்கு எப்படி ஒரு காரியம் உண்டுனா, எதுவும் செய்வதற்கு முன்பாக ஒரு ஆயத்தத்தோடு இருப்பான். ஆவிக்குரிய ஒரு ஆயத்தம். அது எப்படின்னா என்ன? ஒரு ஜெப கூடுகைக்கு நம்ம வரோம் அப்படின்னா, அதற்கு கொஞ்சம் முன்னாடியே நமக்குள்ள ஒரு ஆயத்தம் இருக்கும். ஒரு ஸ்தோத்திரம் பண்ண தொடங்கிரும். நமக்கு அலுவல் நிறைய இருக்கும். அதனால வெளியரங்கமா சில சமயத்துல ஆயத்தமாக முடியாது இல்ல. அவ்வளவு பேக் டு பேக் நமக்கு வாழ்க்கையில இருக்கு. ஆனாலும் நமக்கு மனம் நமக்குள்ளேயே தான் இருக்குன்றதுனால நம்ம மனதிலேயே என்ன செய்ய முடியும்? நம்ம பிரயாணப்பட்டு வருகிற போதோ அல்லது ஒரு 5 நிமிடம் நமக்கு சமயம் கிடைக்கிற போதோ நம்ம ஆயத்தப்படும். அப்பவே கூட நமக்கு சில சமயங்களில கர்த்தருடைய வசனங்கள் வெளிப்பட தொடங்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆராதனைக்கு வருகிற போது அப்படிதான். அப்ப கர்த்தருடைய காரியங்கள் என்று வருகிற போது, ஜெபங்கள் என்று வருகிற போது ஒரு சின்ன ஒரு ஆயத்தம் இருந்தால் கூட அது ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணும். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல பெந்தெகோஸ்தே ஆராதனைனா முதல்ல ஒரு 1/2 மணி நேரம் தேவ ஜனங்கள் கூடி வருகிறது வரைக்கும் ஸ்தோத்திர பலிகள் நடந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திர பலிகள் எல்லாம் அது ஒரு முழு பூரணம் அடைகிற போதுதான் பாஸ்டருக்கு என்ன தோணும்? சரி, இப்ப ஆராதனையை தொடங்கலான்னு தோணும். அல்லேலூயா. அப்ப அது வரைக்கும் அப்படியே ஸ்தோத்திர பலிகள் இருக்கும். ஒரு ஆயத்தப்படுகிற அனுபவம் உண்டா? ஆமென், ஹல்லேலூயா. அது போலதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையும் கூட ஒரு ஆராதனைக்கு அப்படின்றப்ப அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியங்களிலையும் கூட கர்த்தர் முதலாவது ஆயத்தப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம கடந்த வாரமும் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு காரியத்தை நம்ம இன்று பார்க்க போகிறோம். அதுல நம்ம இன்றைக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 10. அதை நான் அப்படியே வாசிக்கிறேன். அது நம்ம ஏற்கனவே அநேகர் வாசித்திருப்போம், நம்ம தெரிந்த பகுதியா இருக்கும். அதை நம்ம எடுத்து வாசிக்கலாம். நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 10.
இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்னேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். ஹல்லேலூயா. இவன் இத்தாலிய மனுஷன், இவன் இட்டாலியன் ரெஜிம் அதுல இருக்கிறவன். இவன் யார்? அப்ப யூதன் என்று இல்ல. இவன் இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்னேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பாருங்க, இது எல்லாம் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு பூமியில வந்துட்டாரு. இப்ப உயிரோடு அவர் எழும்பி பரலோகத்துல தேவனுடைய வலது பாரிசத்துக்கே சென்று விட்டார். ஆனால் இவனுக்கு இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படல. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் ஒருவன் தேவனை சேர முடியும் என்கிற வெளிப்பாடு இவனுக்கு உண்டாகல. ஆனாலும் தேவனை அவன் வாஞ்சிக்கிறவனா இருந்தான். இவனுக்கு தேவன் என்கிற வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, அவன் ஏதோ ஒரு கடவுளை கும்பிடணும் அப்படின்னு கும்பிடல. அவனுக்கு தேவன் என்று சொல்லப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேலின் தேவன், ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவன் என்கிற ஒரு சத்தியம் அவனுக்கு புரிந்து வைத்திருக்கிறான். அல்லேலூயா. அவன் அதனாலே தான் தேவனுக்கு பயந்தவன் என்று கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பொதுவாக எல்லா உலக ஜனங்களும் நோக்கி கூப்பிடுகிறது ஒரு பொதுவான ஒரு கடவுள் போல கூப்பிட்டாலும், எல்லாரும் கடவுள், கர்த்தர் பொதுவானவர் தான், தேவன் பொதுவானவர் தான், எல்லோரையும் சிருஷ்டித்தவர் அவர் தான். ஆனாலும் மாய்மாலமான ஒரு காரியத்தை தேவன் என்று அல்லது தெய்வம் என்று நம்பி மோசம் போகிறவர்களும் உண்டு. அல்லேலூயா. ஆனால் இஸ்ரவேலின் தேவன் அல்லது அன்பான தேவன், இரக்கமுள்ள தேவன், கிருபை செய்கிற தேவன், மனமிறங்குகிற தேவன், விடுதலை செய்கிற தேவன், ரட்சிக்கிற தேவன் என்கிற ஒரு சத்தியத்தின் ஒரு வெளிப்பாடு இவனுக்கு இருந்திருக்கிறபடினால, அல்லது அந்த காரிய வெளிப்பாடு என்று சொல்லுகிறதை விடவும் அந்த காரியத்தை இவன் அறிந்தவனாய் இருந்தபடினாலே, இவன் இத்தாலியா பட்டாளத்துல இருந்தாலும் கூட இந்த கொர்னேலியு என்ன செய்யறான்? தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது? எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லுகிறது. ஒரு மனுஷன் எப்பயாவது ஜெபம் பண்ணுவான் அல்லது அப்பப்ப ஜெபம் பண்ணுவான். ஆனா இவன் எப்படி எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்றால், இவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? நம்ம போன வாரம் வாசித்தோமே மல்கியா 3ஆம் அதிகாரத்துல, அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர். அல்லேலூயா. விருப்பம் உள்ளவனாய் இவன் இருக்கான். இவன் தேவனை நோக்கி விருப்பம் உள்ளவனா இருக்கான். ஆமென். அல்லேலூயா. ஏதோ தேவன் எல்லாத்தையும் சிருஷ்டித்து விட்டார், அதனால நான் பாட்டுக்கு இருந்து கொள்வேன், தேவன் பாட்டுக்கு பரலோகத்துல இருந்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு இல்லை. அல்லேலூயா. தேவன் சிருஷ்டித்து விட்டார், அதனால நான் தேவனை நோக்கி எப்போதும் என்ன செய்யணும்? கூப்பிட்டு கொண்டே இருக்கணும்ன்ற ஒரு காரியத்தை அவன் அறிந்து வைத்திருந்தான். அல்லேலூயா. அநேகர் இன்றைக்கு தேவனை மறுதலிக்கிறவர்கள் கிடையாது, தேவன் உண்டு என்று எண்ணுகிறவர்கள் தான் பூமியில. ஆனாலும் தேவனை நோக்குகிறவர்கள் கிடையாது. அவர்கள் நினைக்கிறது என்ன? தேவனுக்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, உண்மைதான். அதனால தேவனும் கண்டுகொள்ள மாட்டாரு, ஏதோ சிருஷ்டித்து பூமியில நம்மளை விட்டுட்டாரு, எப்படியோ போ அப்படின்னு சொல்லி மனிதர்கள் தெய்வத்தை நோக்கி பார்க்கிற அனுபவத்திலே இல்லை, அவரை நினைத்து உணர்கிறது இல்லை, அவரை விரும்புகிறது இல்லை. அல்லேலூயா. ஆனால் இவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான்னா என்ன அர்த்தம்? இவன் விருப்பம் உள்ளவனா இருந்தான். இவன் எதையோ தேவனிடத்துல எதிர்பார்த்து இருந்தான். இவனுக்கு கர்த்தர் வெளிப்பட வேண்டும் என்கிற இவனை அறியாமலேயே இவனுக்குள்ள அப்படி ஒரு தாகம் உள்ளவனாய் இவன் இருந்தான். அல்லேலூயா. இவன் இத்தாலியா பட்டாளத்தை சேர்ந்தவன் தான். இவனுக்கு இன்னும் சுவிசேஷ நற்செய்தி, தேவ ராஜ்யத்தை குறித்த பிரசங்கம் பண்ணப்படவில்லை. ஆனாலும் இவன் அறிந்த சில காரியங்கள், இயற்கையா இயல்பில தேவனை உணர்ந்திருக்கிற தன்மை உள்ளவனாய் இருந்தபடினால இவன் தேவனை நோக்கி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமானதை செய்ய அறிந்திருந்தான். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து
இது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் என்பது அவனுக்கு தெரிந்திருந்தது. அல்லேலூயா. அதனால ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை, இவன் பாருங்க, ஒரு செல்வந்தனாய் இருந்திருக்க வேண்டும், அல்லது ஒரு மிடில் கிளாஸா கூட இருந்திருக்கலாம், தெரியாது. எப்படி இருந்தாலும் இவனுக்கு உண்டானவைகளில இருந்து பங்குகளை எடுத்து இவன் தர்மங்களை செய்து வந்தான். தரித்திரர்களை குறித்த ஒரு ஒரு அக்கறை, ஒரு கருத்துள்ளவனாய் இவன் இருந்திருக்க வேண்டும். இவன் மனம் தாராளம் உள்ள ஒரு இருதயம் உள்ளவனாய் இருந்திருக்க வேண்டும். அப்ப தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவன் என்று சொல்லுகிற போது இவன் என்ன செய்திருக்கிறான்? இவன் தேவனை விரும்பி இருக்கிறான். அல்லேலூயா. இவன் விரும்பி இருந்திருக்கிறான். இவன் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறான் என்று சொல்லுகிற போது நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? இவன் தேவனை தேடுகிறவனாய், தேவனுக்கு விருப்பம் உள்ள பிரியமான காரியங்களை செய்ய அறிந்தவனாய் இருந்திருக்கிறான். அல்லேலூயா. Glory to God. இவன் மாத்திரம் அப்படி இல்லை பாருங்க, தேவ பக்தி உள்ளவனாகவும் இருந்திருக்கான். இவன் மாத்திரம் அல்ல, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்து இவன் தன் வீட்டார் அனைவரையும் கூட ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான். பாருங்க, பிள்ளைங்க எல்லாம் பிறந்து வளரும் போது விசுவாசிகளுடைய வீட்டிலேயே பிள்ளைகள் வழி தவறி போகிறார்கள். கிறிஸ்துவை நன்கு அறிந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆவிக்குரிய தகப்பன் தாய்க்கு பிறந்த பிள்ளைகளே தேவனை நோக்கி கூப்பிடுகிறதிலே குறைவுள்ளவர்களாய் இருக்கிறாங்க. பரிசுத்த ஆராதனையில கலந்து கொள்வதில கொஞ்சம் வயது முதிர்ந்து வருகிற போது அவர்கள் தயக்கம் காண்பிக்கிறாங்க. கர்த்தரை குறித்து எண்ணுகிற அந்த எண்ணங்கள் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள், உணர்வில்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். தேவனை, கர்த்தரை தங்களுடைய இருதயங்களிலே எண்ணுகிறதில்லை, உணர்ந்து கொள்ளுகிறதில்லை. இப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே இவன் எப்படிப்பட்டவன்? தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து, அல்லேலூயா. பாருங்க, என்னென்னலாம் இருந்திருக்கு. தேவ பக்தி இருந்திருக்கு. தேவனை தேடுகிறவனுக்கு தான் என்ன இருக்கும்? தேவ பக்தி இருக்கும். எப்போதும் அவனுக்கு தேவன் இன்னும் வெளிப்படாவிட்டாலும் கூட, தனக்கு இன்னும் கர்த்தருடைய காரியங்கள் அறியாமல் இருந்தாலும் கூட இவனுக்குள்ள தேவ பக்தி இருந்திருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்ல முடியாது? எந்த மனுஷனும் போக்கு சொல்ல முடியாது. ஏன்? இவன் பாருங்க, புறஜாதி. இவனுக்கும் இஸ்ரவேலின் தேவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனாலும் இவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிடுறான். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன்னா நாம நினைக்கிறது என்னன்னா ஒரு தேசத்தின் கடவுள், அப்படி அல்ல. இஸ்ரவேல் என்பதற்கும் அதற்கு பின்பாக இருக்கிற சத்தியத்தையும் கொஞ்சம் அறிந்து அந்த தேவனை நோக்கி கூப்பிட்டு இருக்கான். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை இந்த காரியத்தை கேட்கிற புறஜாதிகளா யாராவது இருந்தாலும் தவறாக நினைச்சு கொள்வாங்க. எப்படி நினைப்பாங்க? இது ஏதோ ஒரு தேசத்தின் ஒரு கடவுள். இப்படி ஒவ்வொரு நாடு இருக்கு, அந்த நாட்டுல இஸ்ரவேல் என்கிற நாட்டினுடைய கடவுள். அப்படி அல்ல. அல்லேலூயா. அந்த அர்த்தத்துல இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது அல்ல. இஸ்ரவேலின் தேவன் என்றால் ஒரு உண்மையான மெய் தெய்வம். அல்லேலூயா. அவர் இஸ்ரவேலுக்கு மாத்திரம் தேவன் கிடையாது, ஒரு முழு உலகத்துக்கும் அவர் தான் தேவன். ஆனாலும் அவருக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பாக வரைக்கும் அவர் இப்படிதான் அடையாளப்படுத்தப்பட்டாரு. இஸ்ரவேலின் தேவன், ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவன். இப்படிதான் அவரை ஜனங்கள் யாவே என்று அழைத்து வந்தார்கள். அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகாகத்தான் பிதாவான தெய்வம், குமாரனாகிய இயேசு, பரிசுத்தாவியானவர் என்கிற தேவன் யார் என்கிற அந்த காரியங்கள் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. ஆனாலும் இவன் தேவ பக்தி உள்ளவனாய் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து தேவனை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தான். தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்படின்னா இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறப்ப நமக்கு என்ன தெரியுது? மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தெரியுது. அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவர், இவன் கர்த்தரை தேடுகிற ஒரு மனுஷனாய் இருந்தான். விரும்பினான், தேவனை விரும்பினான். உடன்படிக்கையின் தூதனுமானவரை விரும்பினான். அல்லேலூயா. இப்ப என்ன நடந்திருக்கு தெரியுமா? இப்படி இருந்ததுனால பகலில் 3ஆம் வசனம், ஆக்ட்ஸ் 10:3, பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரதியட்சமாய் தரிசனம் கண்டு
அவனை உற்று பார்த்து. பாருங்க, வசனம் சொன்னதின்படி ஆயிடுச்சா? மல்கியா 3:1 சொன்னதின்படி ஆயிடுச்சு. என் தூதனை அனுப்புகிறேன் என்று. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். நடக்க தொடங்கிருச்சு வாழ்க்கையில. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும், கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரதயட்சமாய் தரிசனம் கண்டு. ஆமென், ஹல்லேலூயா, praise the Lord, hallelujah, thank you Jesus, glory to God. தேவ பக்தியுள்ள மனுஷனுக்கு என்னைக்குமே என்ன உண்டு? தேவன் எப்படியும் அவனுக்கு வெளிப்படுவார். பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்வார் என்று இருக்கிறது. ஆமென். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே இன்றைக்கு பக்தியில இல்ல. ஆமென், ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே இப்ப எப்படி இருக்கு? தேவ பக்தியே காணா. ஆனா நிறைய அலுவல் இருக்கு, நிறைய ஒரு மன ரம்யங்கள் இல்ல. அதற்கு பதிலா ஒரு ஒரு தேவ அவபக்தி உண்டாயிருக்கிறது. ஆனால் தேவ பக்தி என்றால் அது எப்படி இருக்கும்? அப்படியே தாழ்மையா இருக்கும், சாந்த குணமுள்ளதா இருக்கும், பொறுத்து கொள்ளுகிறதா இருக்கும், சகித்து கொள்ளுகிறதா இருக்கும், கர்த்தருக்கு முன்பாக மன உருக்கம் உள்ளதா இருக்கும். ஆமென். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும், கொர்நேலியுவே என்று அழைக்கும். தூதன் கூப்பிடுறான்னா என்ன அர்த்தம்? அவன் யாரை ரெப்ரசன்ட் பண்றான்? தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தரை அவன் ரெப்ரசன்ட் பண்றான். அவன் பிரதிநிதியாகத்தான் வரான். வந்த இடத்துல பெயர் சொல்லி அழைக்கிறான். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் பெயர் சொல்லி அழைக்கிறார். அல்லேலூயா. அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஜெபங்களும் தர்மங்களும் எங்க போகும்? தேவ சந்நிதிக்கே போயிடும். தரித்திரரை நினைத்து மனம் இறங்குகிற ஒரு இருதயம் இருந்தால், தேவனை உணர்ந்து அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு உள்ளம் இருந்தால், அப்படிப்பட்ட உள்ளங்கள், அப்படிப்பட்ட இருதயங்கள் தேவ சமூகத்திற்கே போயிடும். அல்லேலூயா. அந்த இடத்துல தேவனையே போய் அது நினைப்பூட்டும். இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனையும் அனுப்பி, இப்ப தூதன் சொல்றான், நீ பேதுருவை கூப்பிட்டு அனுப்பு அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா. 7ஆம் வசனத்துல, கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவ தூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர்ச்சேவகரில் தேவ பக்தியுள்ள ஒருவனையும் அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான். இவனுக்கும் அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கும் சம்பந்தமே கிடையாது. இவனுக்கு இப்படியெல்லாம் ஒண்ணு இருக்கு, புதிய இப்படி ஒரு மார்க்கம் இருக்குன்னே தெரியாது. ஆனா இவனுக்குள்ள தேவ பயம், தேவ பக்தி, தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுகிறது, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறது, இந்த காரியங்கள் இருந்ததினாலே தேவ தூதன் தான் இங்க வந்து என்ன செய்யறான்? இவனுக்கும் அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கும் ஒரு தொடர்பை உண்டு பண்ணுகிறான். அல்லேலூயா. ஏனென்றால், ஹல்லேலூயா, glory to Jesus, தேவ மனுஷரோட, தேவ தாசர்களோட ஒரு ஒரு ஐக்கியத்துக்குள்ள இவனை கொண்டு வரும்படி தேவ தூதன் இங்கே கடந்து வந்துட்டு போயிருக்கு. இப்ப இந்த இடத்துல 2 சம்பந்தமே இல்லாத ஆட்கள் தான். பாருங்க, நம்ம இந்த பூமியில இருக்கிறோம், விசுவாசிகளா இருக்கிறோம், ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம். நாமளும் ஒரு கேட்டகரியில பிலாங் பண்றோம். நாமளும் we also belong to some category inside the kingdom of God. ஆனாலும் கூட நாம அந்த கேட்டகரி, இப்ப நாம ஒரு தூதன்னே வச்சுப்போமே. இப்ப நம்ம ஒரு தூதன், வந்திருக்கிற எல்லாரும் தூதர்கள்னா நமக்குள்ள என்ன இருக்கும்? ஒரே கேட்டகரியில வரவங்களுக்கு எப்போதுமே என்ன இருக்கும்? ஒரு ஐக்கியம் இருக்கும். சேராபீன்கள் எல்லாம் ஒண்ணு சேர்றாங்கன்னா அப்படியே சேராபீன்கள் ஒன்னா இருப்பான். அது போல ஒரு கேட்டகரியில ஒரு விசுவாசின்னு ஒருத்தன் இருக்கான்னா, அவனுக்கு இன்னொரு விசுவாசி அல்லது ஒரு ஆவிக்குரியவன் இருந்தான்னா அவனுக்கு இன்னொரு ஆவிக்குரியவன், 2 அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இப்படி ஒரு 2 ஒரே அழைப்பை பெற்றவர்கள் ஒன்றாக வருகிற போது அதனுடைய பவரே வேற. அல்லேலூயா. அதை யாரும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது இல்ல. நான் நினைப்பேன், என்னதான் பண்றாங்களோ விசுவாசிகள் தெரியலையேன்னு நினைப்பேன். அல்லேலூயா. எல்லாரும் அவ்வளவு தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே அவர்கள் அதிகமாய் பிரயாணம் பண்ணுகிறார்கள். ஆனால் ஒரு இணைந்து வருவதற்கு ஒரு பெரிய மனம் இல்லையே, ஒரு பெரிய விருப்பம் இல்லையே, ஒரு அப்படிப்பட்ட எண்ணங்கள் இல்லையேன்னு யோசிப்பேன். அல்லேலூயா.
ஆனால் ஒரே அழைப்பு, ஒரே அபிஷேகம், ஒரே மாதிரியான காரியங்களை விளங்கி கொண்டவர்கள் சீஷர்களாய், இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாய் ஒன்று இணைகிறது என்பது ஒரு தனி வல்லமை. அது அல்லேலூயா. அது அப்படி நிகழ வேண்டும். எவ்வளவோ தேவனுக்கு பிரியமா இருந்தாலும், தேவனுடைய பயபக்தி உள்ளவனாய் இருந்தாலும், தனிப்பட்ட முறையிலேயே இருக்கிறது தேவனுக்கு விருப்பம் அல்ல. இணைந்து வர வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய காரியங்களும் கிரியைகளும் இந்த பூமியிலே அதிகமாய் நடைபெறும் என்பதை கர்த்தர் உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவ ஜனங்கள் இணைந்து ஐக்கியப்படுகிற போது, ஒருமனப்படுகிற போது இது நடக்கணும். ஆனால் நமக்கு என்ன இல்லை? நமக்கு சார்பில் இருக்கிறவர்கள் யாருன்னே நமக்கு தெரியாது. நமக்கு நம்மோடு சார்ந்தவர்கள் யாருன்னே நமக்கு தெரியாது. நம்ம யாரோட சேர்ந்து கொள்ளணும்னு நமக்கு தெரியாது. எல்லாவற்றிலேயும் நமக்கு ஒரு ஒரு புரிதல் இல்லாமல் நமக்கு இருக்கும். அப்ப அது வரைக்கும் நம்ம தனிமையிலேயே இருப்போம். ஆனா இந்த இடத்துல தேவ தூதன் வந்து இந்த ஒரு இவனுக்கு இந்த ஒரு புரிதலை கொண்டு வருகிறான். நீ அப்போஸ்தலனை கூப்பிட்டு அனுப்பு. பேதுருன்னு ஒருத்தர் இருப்பான், அவனை கூப்பிடு. சீமோனை அழைத்து கூப்பிடு. அப்புறம் சீமோன்கிட்ட போனா சீமோன் ஒரு தரிசனம் காண்றான். அது நமக்கு நேரம் இல்லை, தெரிந்ததா ஏதோ கூட இருக்கும். அதற்கு அப்புறம் என்ன, சீமோன் பேதுரு இங்க கடந்து வரான். ஏன்னா இவன் ஆள் அனுப்பிட்டான், கொர்நேலியு ஆள் அனுப்பி இப்ப சீமோன் பேதுருவின் இடத்துல போய் அங்க சீமோன் பேதுரு ஒரு தரிசனம் காண்றான். சீமோன் பேதுருவும் எப்படிப்பட்டவன்? புற ஜாதிகளிடத்துல போகாமல் இருக்கிறவன் தான். ஆனா அவனுக்கு ஆவியானவர் ஒரு தரிசனம் கொடுக்கிறார். என்ன தரிசனம்? அவன் தீட்டானவைகள் என்று எண்ணுகிறான். ஒரு அந்த காரியங்களை அவனுக்கு தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிறது என்று அவன் சொல்றான். நான் ஒரு காலம் அதை புசிப்பதில்லை என்று அவன் சொல்றான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, பேதுருவே நீ அதை அடித்து புசி என்று அவனுக்கு ஒரு சத்தம் உண்டாகுது. அதுல ஜீவன்களும் விருட்சங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் அதுல இருக்கு. இவன் சொல்றான், நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். நான் சின்ன வயசுல இருந்து என்ன சாப்பிட்டு வந்தனோ அதை தான் சாப்பிடுவேன்றான். புறஜாதிகள் போல நான் இருக்க மாட்டேன், அதெல்லாம் தீட்டாயிருன்றான். அல்லேலூயா. இயேசு ஏற்கனவே கற்றுக் கொடுத்தாரு, நீ சாப்பிட்டு உள்ள போறது எதுவும் உன்னை தீட்டுப்படுத்தாது. உள்ள இருந்து வாய் வழியா வெளியில வர்றதுதான் உன்னை தீட்டுப்படுத்தும். அப்பவும் இவனுக்கு அது புரியல. இப்ப ஆவியானவர் வெளிப்படுத்துறாரு. தரிசனத்துல அவன் விளங்கி கொள்றான். இந்த தரிசனத்தை அவன் நிதானிக்கிற போதுதான் அவனுக்கு புரியுது, ஓ, புறஜாதிகளோடும் கர்த்தர் யாரையாவது சுத்தமாக்கி இருந்தா, கர்த்தர் யாரையாவது மீட்டு கொண்டு இருந்தா அவங்களோடு ஐக்கியப்படலாம் என்கிறதை இவன் விளங்கி கொள்றான். அப்புறம்தான் இவனுக்கு சரியா அந்த சமயத்துலதான் இந்த வேலைக்காரங்க வராங்க. வந்து கொர்நேலியுவின் வீட்டுக்கு கொண்டு செல்றான். அல்லேலூயா. அப்ப பேதுரு கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்திற்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான். 21. அப்புறமேல்ட்டு 22 அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனால் தேவயத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். அல்லேலூயா. அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபச்சாரம் செய்து மறுநாளிலே அவர்களுடனே கூட புறப்பட்டான். இப்ப கொர்நேலியோவின் வீட்டுக்கு வந்துட்டான். சிசேரியா பட்டணத்துக்குள்ள வந்துட்டான். பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற போது கொர்நேலியோ அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். அப்பதான் பேதுரு சொல்றான், நான் மனுஷன்தான், என் பாதத்துல விழ வேண்டாம். அல்லேலூயா. நம்ம சமமானவன் தான், அல்லேலூயா என்று சொல்லி கூடி அங்கே நிறைய பேரும் கூடி வந்திருக்காங்க. ஒரு ஜெப கூடுகை மாதிரி அங்கே உண்டாயிருக்கிறது. அந்த இடத்துல இப்ப ஜெபிக்க தொடங்குறாங்க, பிரசங்கம் பண்ண தொடங்குறாங்க. அப்படி கொர்நேலியும் தனக்கு உண்டான அனுபவத்தை எல்லாம் சொல்றான். இப்படி போயிட்டு இருக்கும்போதுதான் அந்த இடத்துல என்ன நடக்கிறது? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்று பிரசங்கிக்கிறான். கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறான், சத்திய வசனங்களை பிரசங்கிக்கிறான். வார்த்தையானவர் அந்த இடத்துல அறிமுகப்படுத்தப்படுகிறார். அல்லேலூயா. இப்ப இதை கேட்டுக்கொண்டிருந்த போதுதான் இன்னும் சொல்றான், 3ஆம் நாளிலே அவரை எழுப்பி பிரதேட்சமாய் காணும்படி செய்தார் என்றெல்லாம் சொல்றான். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும் சாட்சியா ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். நாங்கள் அப்போஸ்தலர்கள், இதுதான் எங்களுடைய வேலை என்று சொல்றான். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதிகள் என்று சொல்லி அவனுக்கு கிறிஸ்து இயேசுவை தீவிரமாய் அறிவிக்கிறான். அல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். அப்ப சொல்றான், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று ரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அல்லேலூயா. எவ்வளவு திட்டமாய் காரியங்களை இங்க அறிவிக்கிறான் பாருங்க பேதுரு. இவ்வளவு தீவிரமாய் இந்த நற்செய்தி கொர்நேலியுவுக்கு இப்ப கடந்து வந்துருச்சு. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. இதைத்தான் நம்ம பார்த்தோம் கடந்த வாரம். தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார், இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதுதான் ப்ராசஸ். ஆமென். இதுதான் மெத்தட். அல்லேலூயா. தேவனுக்கு பயந்து இருக்கிற மனுஷனுக்கு எப்படி என்னதான் உண்டாகும்? தேவ பக்தி உள்ள மனுஷனுக்கு, தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறவனுக்கு எப்படி என்ன உண்டாகும் தெரியுமா? தீவிரமாய் கிறிஸ்து அவனுக்கு அறிமுகப்படுத்தப்படுவார். அல்லேலூயா. அவனுக்குள்ளே கிறிஸ்து இயேசு தீவிரமாய் அறிவிக்கப்படுவார். சுவிசேஷ வசனங்கள் பாருங்க, பாவ மன்னிப்பு, ரட்சிப்பின் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாராலும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இயேசு கிறிஸ்துவை குறித்து பேதுரு பிரசங்கிக்கிறான். பயங்கரமா ஒரு சில வசனங்கள்ல அவ்வளவு திட்டமாய் இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. Glory to God. அவருடைய மரணம், அவருடைய பாடு மரணம், அவருடைய உயிர் தெழுதல், அவருடைய பாவ மன்னிப்பின் நிச்சயம், இது எல்லாம் அறிவிக்கப்படுது. இதெல்லாம் பேசி கொண்டு இருக்கிற போது வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும், அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆலயத்திற்கு, தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். அல்லேலூயா. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்தாவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். இது வரைக்கும் அவங்க நினைச்சிட்டு இருந்தது என்ன தெரியுமா? இவர் இஸ்ரவேலின் தேவன், இவர் வெறும் யூதர்களுக்கு மாத்திரம்தான் வெளிப்படுவாரு, யூதர்கள் மேல மாத்திரம்தான் பரிசுத்தாவியானவர் வருவாருன்றதுதான் அவங்களுடைய நம்பிக்கை. அல்லேலூயா. அப்படிதான் அவர்களுடைய அபிப்பிராயம். ஆனால் இப்பொழுது பிரமித்தார்கள். ஏன்னா விசுவாசித்த யாவர் மேலும், அவன் விருத்த சேதனம் உள்ளவனா, யூதனா, கிரேக்கனா, பாகுபாடுகளே இல்ல, வித்தியாசங்களே இல்ல, எல்லோர் மேலையும் பரிசுத்தாவியானவர் பொழிந்தருளப்படுகிறார். அல்லேலூயா. அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடந்த வாரம் நம்ம வாசித்த வசனத்தினுடைய ஒரு நிரூபணம், அது அப்படியே நிரூபிக்கப்பட்ட ஒரு பகுதியாக இது இருக்கிறது. இப்ப நமக்கு என்ன வேண்டும்? எவ்வளவோ வாதிட்டு கொண்டிருக்கலாம், ஆனால் நமக்கு விரும்புகிற தேவன், நாம விரும்பிட்டோம், கர்த்தரை விரும்பிட்டோம், நம்ம தேடுறோம் அப்படின்னா நம்மை கிறிஸ்து நமக்கு மகிமையாய் வெளிப்படுத்தப்படுவாரு. நம்மிலே கிறிஸ்து மகிமையாய் வெளிப்படுவாரு. தீவிரமாய் கிறிஸ்துவின் ஆவியானவர் அல்லது பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல தீவிரமாய் இந்த ஆலயத்திற்கு, சரீரமாகிய இந்த ஆலயத்திற்கு தீவிரமாய் அவர் வருவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அபிஷேகிப்பார். பல பாஷைகளை, அந்நிய பாஷைகளில தேவனை புகழும்படி செய்வார். அல்லேலூயா. மற்றவர்களும் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கும்படி, பிரமிக்கும்படி செய்வார். அல்லேலூயா. கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம ஜெபித்து முடிக்கலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. Thank you Jesus. Glory to God. நான் என் தூதனை அனுப்புகிறேன். அல்லேலூயா. தேவ தூதுகளை நாம் ஏற்றுக்கொள்ளணும். நம்ம அதை மறுதலிக்க கூடாது, அதற்கு விரோதமாய் நிற்கக்கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் சில சமயத்துல தேவ தூதுகள் எப்படி இருக்கும்? நீ சபைக்கு வா, நீ இந்த ஆராதனையில கலந்துகொள், நீ இந்த வசனங்களை கவனி, பைபிள் ஸ்டடியில சேர்ந்துக்கோ. பிரைஸ் தி லார்ட். அல்ல, நம்ம எல்லாரும் அப்படிதான் ஒவ்வொரு நாளில அழைக்கப்பட்டு இருப்போம். அல்லேலூயா. இன்றைக்கு நாமளே மனமுவந்து வந்தாலும் கூட நம்மை குறித்து நம்ம யோசித்து பார்த்தால் ஒரு நாட்களில நம்மை யாராவது அழைத்து கொண்டு வந்திருப்பாங்க. சின்ன சின்ன காரியங்கள் தான், அதெல்லாம் தேவனுடைய தூதுகள் போலதான். ஆமென். ஹல்லேலூயா. நீ இதை எடுத்து படி, நீ ஜெபிச்சிரு, இந்த காரியத்திற்கு நீ இப்படி செய், ஆலோசனைகள் வரும். ஹல்லேலூயா.
அது நம்மை ஆயத்தம் பண்ணும்படி அனுப்பப்படுகிற ஆலோசனைகள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், அந்த தூதனானவருக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்கப்பட்டது. எக்ஸோடஸ்ல, யாத்திராகமத்துல பார்த்தோம். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுகிறபடி கேளுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி அப்படி இருக்கிற தெய்வ ஜனத்திற்கு, காரியங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம் இருக்கிற தெய்வ ஜனத்திற்கு கிறிஸ்து இயேசு மகிமையாய் வெளிப்படுகிறதும் நிச்சயம்தான். பரிசுத்த ஆவியானவர் தீவிரமாய் வந்து அபிஷேகிப்பதும் நிச்சயம்தான். அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, அல்லேலூயா, இந்த வேளையில நல்லவரே, கிருபை உள்ளவரே என்று சொல்லி கர்த்தரை ஆனந்த முழக்கமாய் நம்ம துதித்து இந்த வேளையில காணப்படுவோம். ஆமென், ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று பேதுரு பிரசங்கித்தான். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்டு கொண்டு இருந்தவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இந்த நாட்களில் ஆயத்தத்தோடு நம்ம வேத தியான சமயங்களுக்கு நம்ம கடந்து வந்தோம்னா, வசனங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிற போதே பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். ஹல்லேலூயா. இது வசனத்தை எடுக்கிறவனாலேயோ கேட்கிறவனாலேயோ இது ஒருங்கிணைத்தவனாலேயோ யாருனாலையும் கிடையாது. ஹல்லேலூயா. இதுதான் இந்த சத்தியத்திற்கு உட்படுகிறவர்கள் மேல இந்த சத்தியத்தினுடைய நன்மை கடந்து வரும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. glory to God. பரிசுத்த ஆவியின் வரம் கடந்து வரும், பொழிந்தருளப்படும். ஆமென், ஹல்லேலூயா. வாஞ்சையுள்ளவர்களாய், தேவனை தேடுகிறவர்களாய், தேவனை விரும்புகிறவர்களாய், தேவ பக்தி உள்ளவர்களாய், தேவனுக்கு பிரியமானவைகளை செய்ய அறிந்திருக்கிறவர்களாய், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேவனுக்கு பயந்தவர்களாய், தேவனை நோக்கி எப்போதும் ஜெபம் பண்ணுகிறவர்களாய் நாம் காணப்பட இந்த நாட்களில் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.